தலைவர்கள் இருக்காங்களா, அதுக்கு ஒரு தனி ஹதீஸ் இருக்கு. ஏன் இவங்க எல்லாம் உருவானாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. அது பெருசா சொல்லணும். 100 ஆண்டுக்கு ஒரு முறை சத்தியத்தை சொல்வதற்கு ஒருவர் வந்து விடுவார். இதுதான் வைக்கக்கூடிய அளவுகோல். இவங்க பண்ற ஜிப்பாக்கள் போட்டு அட்டுழியம் பண்ணுகிறார்கள் எல்லாம் அவங்க அந்த ஹதீஸை காட்டுவாங்க. நிறைய நூல்ல வரும். எப்படின்னா அவர் வந்துடுவார், அந்த அவரு தான் சீர்திருத்தம் பண்ணுவார். 100 ஆண்டுக்கு ஒரு முறை ஹதீஸ் படு பயங்கர வலு, பயங்கர ஆதாரமற்ற ஹதீஸ். அதுக்கு ஒரு பட்டியலை காட்டணும். மேலோட்டமா சொல்றான், ஆனா பயங்கர வலுவிழந்த ஹதீஸ், அவ்வளவு ஆதாரம் இருக்கு. அவங்க என்ன இந்த ஹதீஸை தான் வைப்பாங்க. 100 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்குதா இல்லையாங்க ஹதீஸ்ல? டக்குன்னு எடுத்து ஆமா இருக்குதுல்ல, ஆமா அறிவிப்பாளர் இருக்குல்ல, அதுக்கு இருக்குன்னா எப்படி நேரம் அப்படியே வந்து பொத்து வந்து விழுந்துச்சா? செய்தி எப்படி இல்ல தொகுத்து வாங்கினீங்களா? இல்ல அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. 10 பேர்கிட்ட சங்கிலி தொடரா வாங்கி தானே செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் ஆதாரமா வைப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். 100 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வருவார், முஜத்தித், அதாவது மார்க்கத்தை சொல்வதற்கு. அவர் அதை புதுப்பிப்பார். புதுசா எனது மார்க்கத்தை நான் 4 ரக்காத் இசாவை 5 ரக்காத் ஆக்குவாரா? அப்படி அப்ப வந்து அவர் புதுப்பிப்பார். அவரை பத்தி ஏக புகழ் இருக்கு, நிறைய நூல்கள்ல இருக்கு. இது ஒரு ஆதாரமற்ற செய்தி. அப்ப அதை இந்த மாதிரி சிறுநீரை, நேத்து சொன்ன சளி, இது எல்லாத்தையும் எடுத்துக்க. நாங்கெல்லாம் யார்? மகான். இங்க அந்த ஹதீஸை வச்சுதான் அவங்க நிக்கிறாங்க. தலப்பா, துண்டு, ஜிப்பா, சேக்க, அமீர்கள் எல்லாம் நிக்குவதற்கு காரணம் ஆதாரத்தை எங்கேருந்து எடுக்கிறார்கள்? இந்த ஆதாரமற்ற ஹதீஸை எடுத்துதான் அப்பாவி மக்களை வழிகெடுக்கிறார்கள். ஒருத்தனை வழி எடுத்துட்டு அவன் அதுல பொத்துன்னு விழுந்துருவான். நம்மளாம் இங்க நிறைய மக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், மண்டையை நல்லா வச்சிருக்கிறோம், சத்திய வார்த்தைகளை கேட்டு தெளிச்சு பெற்று இருக்கிறோம். உண்மை எது, அசத்தியம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம், தெளிந்து வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவன் கூமுட்டையாக்கி வச்சிருக்கிறான் மக்களை. இந்த மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல உள்ள போட்டு அமைக்கி வச்சிருக்கிறான். இன்னும் இருக்கிறார்கள். அப்ப என்ன மாதிரி வருது? அபிசீனியா மக்கள் இதை குடித்தார்கள் என்று வரக்கூடிய நபிமொழி என்னது? ஒரு ஆதாரமற்றது, அது ஒரு பிரச்சனைக்குரிய செய்தி என்றெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி நபிமொழிகள் என்ன இருக்குது? ஏராளமான முறையில் அடித்து விட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபிகள் இருக்காங்களே, யாரு? 10 அசரத்துல் பசரா, சொர்க்கவாசி, அவங்களுக்குள்ளேயே ஹதீஸ்ல என்ன இருக்குது? பல தெரிந்தும் தெரியாத முரண்பாடுகள் எல்லாம். அது ஒரு பட்டியல் இருக்கு. ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இதை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் என்னதில் இருக்கிறார்? அசத்தியத்தில் இருக்கிறார்கள். மூடர்கள், அறிவில்லாதவர்கள், மடையர்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆதாரமற்ற செய்தியை தூக்கி பிடிக்கிறேன்னா இதை வச்சு நீங்க சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஒரு அளவுகோல் போதுமே. ஆள் பல பலன் இருக்கான், வெள்ள வெள்ளன்னு தும்பப்பு மாதிரி தலையில துண்டை போட்டுட்டு அழகா இருக்கிறாரு. இங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, அப்புறம் சுயரூபம் பொத்து பொத்துன்னு வந்துடும். அப்படி எகிரி குதிச்சிருவான். இதை நீங்க மறுக்கிறீங்களா? காஃபீர்கள் போங்கன்றுவான். காஃபீர்னு முதல்ல சொல்லலாமா? பத்துவா கொடுக்கலாமா? இஸ்லாத்துல கொடுக்கவே கூடாது. காஃபீர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? அவன் வெளிப்படையா இந்த வேலை